என்னம்மா நீ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த உடன்பிறப்புகளையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டியா? என்ன உடன்பிறப்புகள் என்ன சொல்லிச்சு? எல்லாம் பார்த்தோம். அது ஒரே சந்தோஷம்தான். கூட பிறந்தவங்கள பார்க்கறதுக்கு சந்தோஷம் இல்லாமல் கூட பிறந்தவங்க பார்க்குறதுக்கு சந்தோஷம் தான். எல்லாம் அண்ணன் வந்திருந்தாங்க, அக்கா வந்திருந்தாங்க, மச்சான் வந்திருந்தாங்க, மாமன் வந்தப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ணா அண்ணி எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா பேசிட்டு வந்தேன். சந்தோஷமா பேசிட்டு வந்துட்டேன். அதில் போனதுல தான் தெரிஞ்சது, நம்ம செல்வராஜ் அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு போன வாரத்தில் உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்குது. சரி, கதை கேளுங்க. சொல்லுமா. கதை கேளுங்க. கேட்குறீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இப்போ என்னாச்சுங்கன்னா, அவர் வாயை கட்டி வகுத்து கட்டி ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் இருந்தார். ஆமாம், ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆமாம், பர்வதம் ஃபைனான்ஸில் தானே இருந்தார். ஆமாம், அந்த ஃபைனான்ஸ்லேருந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஃபைனான்ஸ்லானா பென்ஷன் கிடையாதுல்ல, ரேட்லேயே 6 பென்ஷன் கொடுக்குறவங்களுக்கு. அந்த ஃபைனான்ஸ் ஆஃபில் நல்லா இருந்தார், நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார், சேர்த்து ஒரு வீடு வாங்கி வச்சுருந்தாரு. சேரன் நகரில் ஒரு பழைய வீடு கிடச்சிருக்குது. வாங்கிட்டாரு. ஆமாம், அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காங்களா. ஆமாம், பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாம். ஆனால் இவர் ஒரு சட்டை துணி நல்லா தான் பார்த்து போட மாட்டார். அது எப்பவும் உள்ளது தானே அவருக்கு. அவ்வளோ ஒரு சிக்கனமாக இருந்து இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இடையில ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் அவங்க சம்சாரம் இறந்துட்டாங்கல்ல. இறந்த பிறகு மகன் வீட்டில் தான் இருக்கணும். மகன் வீட்டில் தான் இருக்காரு. மகன் வீட்டில் இருந்திருக்கிறாரு. நல்லா தான் இருந்தாங்க. சரி, அப்போ சம்சாரம் இருக்கிற மாதிரி இருக்காது. சம்சாரம் இருந்தால் அது வேற இதாக இருக்குது. என்ன பண்ணாரு, நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்மலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா எப்படின்னா, இப்போ மாமா ஜூஸ் குடிங்க, கொஞ்சம் காப்பி குடிங்க அப்படின்னாலாம் இங்கே வேலை இருக்குதாம்மா. சரி. ஏன்னா அந்த மாதிரி சொன்னாலே நம்மளுக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு நைஸாக சொல்கிற மருமகம் அது வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு, என்னடா பண்ணுறது, இங்கே என்ன வேலை செய்ய சொல்கிறாளா மருமகம் அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாராமா. சரி, என்ன பண்ணாரு, இப்படித்தான் சரி ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மருமகம். அப்புறம் சரின்ட்டு ரேஷன் கார்டு கொடுத்துருக்குறா மருமகம். அந்த மேலே அட்டை பார்த்ததுன்னா ரேஷன் கார்டு அட்டையாடே இருந்திருக்குது கவர். அப்புறம் அவரும் பார்க்காம வாங்கிட்டு போயிட்டாராட்டிருக்குது. சரி, அங்கே போய் பார்த்தா ஒரு 50 ஆள் க்யூவில் நிற்கிறாங்க. 50 பேர் நிற்கிறாங்க. 50 பேர் நின்று இவர் போய் கொடுக்குறாரு. அந்த கார்டை பார்த்தா ரேஷன் கார்டு இல்லை, ரேஷன் கார்டு போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, மருமகளை மனசுக்குள்ளேயே திட்டிட்டு வர்றாரு. வந்து வீட்டில் வந்து 4 போர்டு போடலாம் அப்படின்ட்டு மருமகளை பேசிட்டு வர மனசுக்குள்ளேயே திட்டிட்டு வந்து அந்த வீட்டு பேசலான்னு வந்தால், மருமகள் அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறா, ஏமாமா நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் இத்தனை வருஷம் இருந்தீங்க, ஏனத்தை கணக்கு பார்த்தீங்க, இப்படித்தான் அவங்க கணக்கு இருக்குது, அப்போ நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போயிருக்கோன்னு நான் கொடுத்தாலும் உங்களுக்கு எங்கே போச்சு அப்படின்னு கேட்டு ஒரே வார்த்தையில் அடிச்சு தள்ளிட்டேன். ஒரே வார்த்தை, ஒன்றும் பேச முடியாதா, அவன் மேலேயும் தப்பாயிடுச்சா, என்னடா பண்ணுறது, நம்மளும் தப்பு பண்ணிட்டோம், ஏன்னா நம்ம பார்த்து வாங்கிட்டு போயிருக்கோம், நம்மளும் பார்க்காம வாங்கிட்டு போனோம், தப்பாக போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் ரேஷன் கார்டு எடுத்துட்டு ஓடுறாரு. மருமகிட்ட வாங்கிட்டு ஓடுறாரு. அங்கே போய் பார்த்தா இது கூட்டம் கம்மியாக இருந்திருக்குது. உடனே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஐயோ நம்ம தலைமை இப்படியா அப்படின்ட்டு. அப்புறம் பேர குழந்தைங்க எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்குது, பேரன் பேத்தியெல்லாம் இருக்குதெல்லாம் போய் கூப்பிட்டு வரணும், அந்த வேலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா. இவர் என்ன பண்ணுறாரு, குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலன்னு தான் உங்கள் அம்மா பேசுவா அப்படின்னா, அந்த பையனும் பிள்ளையும் என்ன பண்ணுது, ஐஸ்கிரீமு கொடுத்தே தான் ஆகணும் தாத்தா சரி அப்படிங்கும்போது சரின்ட்டு மனசு கேட்காம என்ன பண்ணுறது, இதுக்கு மகன் 1000 ரூபா மாதம் கொடுத்துட்றாப்லையா. 1000 ரூபா மாதம் செலவு கொடுத்துட்றாரு. அது பரவாயில்லையா, நல்ல தான் இருக்கிறேன். 1000 ரூபா. அப்புறம் அந்த 1000 ரூபாயில இவர் சிக்கனமாக செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, பேரன் கேட்குறான்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டாரு. உங்கள் அம்மா போனால் பேசுவா, சொல்ல மாட்டேன், இங்கே சாப்பிட்டு அழகாக வாயை தொடச்சிட்டு வரோம் தாத்தா அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே போய் பெருமையா தாத்தா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மாமனார் போட்டு வாங்கிட்டேன். சரிட்டா, ஒரு கஷ்டமாக தான் இருக்குது, என்னடா பண்ணுறது. ஆமாம், அப்புறம் குழந்தைன்னு அப்புறம் இனிமேல் ஸ்கூலுக்கும் போகாதீங்க, ஸ்கூலுக்கு நீங்கள் போய் கூப்பிட்டு வரேன், நானே கூப்பிட்டு அப்படின்ட்டேன்.
வெட்டி தண்டான் இருப்பா. வெட்டி தண்டம் தின்னுட்டு கிடங்க இங்கே ஆ அப்படின்னு. ஆடு. அப்போ இதெல்லாம் கேட்கணும்னு தலையெழுத்தா. ஆனால் அவங்க சம்சாரம் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாராமா, ஒரு காப்பி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா அந்த திட்டு வரான். ஒரு ஜூஸ் போட்டு வானா அந்த திட்டு வரான். இப்போ அதுக்கெல்லாம் வழியே இல்லை. அதே சொல்கிறாரு. இப்போ எப்படின்னா சொல்கிறாருங்களாம், எப்படி என் சம்சாரத்தை அப்படியெல்லாம் திட்டிட்டு எதுக்கு எடுத்தாலும் நான் குறை சொல்லிகிட்டே இருப்பேன். அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படின்னே சொல்லிட்டு இருப்பேன். இப்போ அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறேன். அவளை நினச்சி அனுபவிச்சு நீ எப்படியோ போயிச்சேன்ட்ட, எனக்கு நேரம் வர மாட்டேங்குது, எனக்கு இன்னும் நாள் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணுறாராமா, அதுவும் இல்லாமல் போய் வெள்ளிக்கிழமை நாளைக்கு போய் சாணி எட்டு வாங்குறதாமா. சரி, வெள்ளிக்கிழமை போய் சாணி எடுத்து வந்தால் வயசான ஒரு ஏன் போன்ட்டு இல்லாமல் வெள்ளிக்கிழமை போய் சாணி எட்டுவாங்க. மேலே போய் காய துணி எட்டுவானா சேல துணியெல்லாம் மெட்டு வந்து போடச்சோன்னா கஷ்டம் தானே. அதெல்லாம் கஷ்டம் தான், இருக்கத்தான் செய்யும். அப்புறம் சோறு எப்படி போடுவாங்க, அப்புறம் அப்படியெல்லாம் சொல்கிறதாமா மருமக. அதனால மருமக அப்படியெல்லாம் சொல்கிறதுனால மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. சரி வெளிதான் வேலைக்கு போகலான்னா இவர் இருந்த வேலைக்கு தர குறைவாக தானே வேலை கிடைக்கும். வயசாகிட்டே என்ன வேலை கிடைக்கும். அப்புறம் நான் வாட்ச்மேன் வேலைக்கு வேணா நைட்டு வாட்ச்மேன் இருக்குதுங்கிறாங்களாமா. அதுக்கு போய் ஒரு நாள் இருக்க முடியாது. அதனால முடியாது, என்னடா பண்ணுறது யோசனை பண்ணிட்டு அப்படியே போயிருக்கிறாரு ரோட்டில். இந்த தண்ணி வண்டிக்கார எப்போவுமே வேகமாக ஓட்டுறதாச்சா என்ன சொன்னாலும் கேட்கறதுல அவனும். அப்புறம் ஒரு நூல் இப்படின்னு விழுந்துட்டாரு. அதைத்தான் அவன் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. அப்புறம் சுயநினைவே கம்மியாயிடுச்சாமா.